ஹாய், வணக்கம், வெல்கம். இது லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்கெல்லாம் ருசியாக சாப்பிட்லாம். வாங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபி, கேக் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. குயிக்காக பண்ணிடலாம். குழந்தைங்க கேட்டாங்கன்னா கேட்ட நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் உப்பு போட்டு ஸ்டாண்ட் போட்டு லெட்டு வச்சு மூடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். கேக் வேக வைக்கிற டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் ரவை, 1/2 கப் மைதா, 1 கப் சுகர், 3/4 கப் பால், 1/2 கப் தயிர், அரையை விட கொஞ்சம் கம்மியாக மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஆயில், நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர்டு இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. நான் மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறது. இப்போது இந்த சுகரை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். அதே போல் ரவையும் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். பவுடர் பண்ண ரவை, ரவையோட மைதா சேர்க்குறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுறேன்னா, மைதாலே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் இதை கலந்துட்டு தான் மைதா கலக்கிறேன். ஏன்னா மைதா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் இதை கலந்துட்டு அப்படியே நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம். அடுத்தது பவுடர் பண்ண சுகர். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட தயிர், மெல்டட் பட்டர் இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிர் கலக்கும்போது பாலை கலக்காதீங்க. தயிர் கலந்த பிறகு இப்போ நீங்கள் பால் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடலாம் பாலை. இந்த கன்சிஸ்டன்சி ஆயிருக்கு. இப்போ 10 மினிட்ஸ் இப்படியே வச்சுருவோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறி இருக்கட்டும். 10 மினிட்ஸ் இப்படியே விட்டுறலாம். ஆயாச்சு. பார்ப்போம், இந்த அளவு இருக்குது. இப்போ நம்ம இதில் மீதி பால், நம்ம கலந்துட்டு வச்ச மீதி பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேட்டர் ரெடி ஆயாச்சு. இப்போது க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பிளேட்டில் தூக்கி இதை ஊற்றிடலாம். 1/3 ஊற்றினோன்னா போதும். அப்போ தான் அது எலும்பி வர்றது கரெக்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் சேர்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். கிஸ்மிஸ் இருக்குது, டேட்ஸ் இருக்குது, பாதாம், பிஸ்தா, முந்திரி. இதை வந்து ரஃப்பாக க்ரஷ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் கலந்துக்க போகிறோம். டைரெக்டாக கலந்தால் கீழே போய் செட்டில் ஆயிரும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மைதா எடுத்து அதில் சும்மா அப்படி கோட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் செட்டில் ஆகாமல் நின்றுக்கூடும். அதுக்காக
அப்படி கலந்துட்டு இதில் போட போகிறேன். ஹீட் பண்ணியிருக்கேன், நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அதை உள்ளே வச்சு ஒரு 20 to 30 minutes வெயிட் பண்ணலாம். இனிமேல் ஃப்ளேம் வந்து மாடரேட்டாக இருக்கிறது நல்லது. ரொம்ப சிம் வேண்டாம், ஹை வேண்டாம், மீடியம் வச்சுக்கலாம். நல்லா வெந்த மாதிரி இருக்குது, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். மேலே மேலே இது மேலே தான் சூடாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், எசன்ஸ் எல்லாம் ஊற்றலை, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நினச்சோன்னே செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க வர நேரத்தில் கேட்டாங்கன்னா வித்தின் 20 minutes செஞ்சிடலாம். யார் வேணாலும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.